ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட வீட்டிலே வளர்க்குற செடிங்களுடைய அப்டேட் தான். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி முளையிலன்னு சொன்னது முளைஞ்சிடுச்சு. அதில் 2 வெண்டைக்காய் வேற போட்டேன். அது கூட தப்பு செடியாக ஒரு மிளகா, அப்புறம் ஒரு கீரை செடியும் வந்திருக்கு. இப்போ நான் தண்ணி விட்டதால் கொஞ்சம் கொத்தமல்லியில் சாஞ்சிருக்கு. அது அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட சொன்னதாலே என்னவோ தெரியல, புதினா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வளர்ந்து ரொம்ப பெருசு பெருசாக இலையெல்லாம் தந்துச்சு. நாங்கள் ஒரு டைம் பறித்து அதை டிஷ்ஷுமே செஞ்சிட்டோம். நாங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா நீட்டாக எவ்வளோ பெரிய இலை இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த தர்பூசணி செடி, வாட்டர்மெலன் செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் முட்டை ஓடுங்களை நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம நாவல் மரம் பாருங்கள், குட்டியாக அழகாக வந்துருச்சு. 2 வந்துருக்கு. நான் 1 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு காமிச்சேன், இப்போ 2 வந்துருக்கு. அப்புறம் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, தக்காளி செடி இங்கே இருந்துச்சு இல்லைங்களா ஏற்கனவே, அதை எடுத்து நடுவில் நட்டேன். அதை கோழி போட்டு மிதித்து உடஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தான் ஏற்கனவே போட்டது முளையுது. இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சையோடைய விதை சாப்பிட்டுட்டு போட்டிருக்கேன். இன்னும் எதுவும் வரல, வருமானு தெரியல, பார்ப்போம். இது பல்லுக்குச்சி செடி. நிறைய துளிர் வந்துச்சு, ஆனால் என்னன்னு தெரியல, துளிர்லாம் செத்து போகுது. ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு துளிர் மட்டும்தான் இருக்குது. தெரியுதுங்களா? இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இது சுத்தமாகவே செத்து போச்சு. அதுக்கப்புறம் பேசில் செடி ஒன்று தனியாக நட்டேன் இல்லைங்களா, அது நல்லா வந்துடுச்சு. இதுலேருந்து தான் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அப்புறம் முடக்கத்தான் 2 செடி நட்டோம். ஒன்று நல்லா வருது, ஒன்று செத்துடுச்சு. உனிப்பழ செடி, அதுவுமே செத்துட்ட மாதிரி தான் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட், இங்கே பாருங்கள், பேசில் செடி பூ வைக்க ஆரம்பிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இதுலேருந்து நான் சப்ஜா சீடு எடுக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாத்துலேயுமே இது பாருங்கள், புழுவை அரைச்சி வச்சிருச்சாட்டிக்குது. ஒரு நாள் நைட்டு தான் விட்டது, அதுக்கே இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கெல்லாம் வேப்பந்தவையை அரைச்சி தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுருக்கேன். ஸோ இப்போ புழு தொலை எதுவும் இல்லாமல் இருக்குது. இதில் இருக்க ஒரு மிளகா எல்லாமே நல்லா ஹைட்டாக போயிட்டு பெரிய இலையை விட்டுட்டுருக்கு. இன்னும் பூ எதுவும் பிடிக்கல. இது செகண்ட் மிளகாய் செடி. இதுவுமே நல்லா பெருசாக வளர்ந்துட்டு நல்ல பெரிய பெரிய இலையை கொடுக்குது. பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி. இது சின்னதாக நட்டத்தான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இதை விட இது சாஞ்சிட்டு போகிறதுனால சும்மா ஒரு குச்சி சும்மா ஒத்துக்கு தான் வச்சுருக்கேன். இதுலேயே சின்னதாகவும் ஒன்று நட்டேன். இதோ இங்கே தெரியுது பாருங்க, அதான் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். இதோ தெரியுதுங்களா? குட்டியாக நட்டது கொஞ்சம் தான் க்ரோத் ஆகிருக்கு. அது க்ரோத்தாக அப்படியே வளைஞ்சி வருது. இது பிடுங்கிட்டு வந்த நட்ட பிரண்டை தான். இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு அதில் தெரியலை. அது பார்த்திங்கன்னா 3வது மிளகாய் செடி. இங்கே பாருங்கள் பிரண்டை. நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் ரொம்ப சின்னதாக காமிச்சிருப்பேன். இப்போ அதுதான் இருக்கிறதுலே பெருசாக வளர்ந்துருக்கு. பிரண்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அப்புறம் இது ஆள்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி பழம் வைக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இவ்வளோதான் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து நட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இதில் 2 திருநீற்று பச்சிலை செடி இருக்குது. அதான் பேசில் பிளான்ட் இருக்குது. அப்புறம் இந்த தொட்டிக்குமே நிறைய கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போடுவேன். ஸோ இதில் பாருங்கள், இதில் 3 விதை நட்டேன். இப்போ 2 வந்திருக்கு. வெண்டைக்காய் வேறையாது. தக்காளி தாங்க ரொம்ப பலனே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எவ்வளோ ஆசையாக நட்டேன். செரி டொமேட்டோ
ஸோ நல்லா பழம் பறிக்கலாம் அப்படின்னு நட்டதுக்கு ஒரு காய் கூட வைக்கல. ஃபுல்லுமே பூ, ஆனால் நிறைய பூ பூக்கும், எல்லாமே கீழே விழுந்துடுது. செடி மட்டும் நல்லா பெருசாக வளருது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இது எப்படி நிறைய காய் வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது செடி மட்டும். அது கீழே ரொம்ப படர்ந்துட்டு உடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கயிற்றுல அப்படியே மாட்டி விட்டு வச்சுருக்கேன், கட்டி மாட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தக்காளி செடி மட்டும் காட்டுறேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். இது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் எவ்வளோ பெருசாக போயிருக்கு பார்த்தீங்களா, மேலே பாருங்க எவ்வளோ பெருசுக்கு எவ்வளோ நீட்டுக்கு போயிருக்குன்னு. இதில் ஒரு சர்ப்ரைஸ், இங்கே பாருங்க காய் நின்று இருக்கு. எத்தனையோ டைம் காய் பிடிச்சிச்சு, ஆனால் அது நிற்கலை. இது பூ பூத்தப்ப ஆண் பூ எடுத்து அது மகரந்த தேய்ச்சி விட்டாக்க நிற்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ தேய்ச்சி விட்ருக்கேன், இனிமேல் நிற்குன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கட்டும்போது இவ்வளோதான் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ நீட்டுக்கு வளர்ந்து போயிருக்கு. இங்கே பாருங்கள், இது வெம்பி போயிடுச்சு காய். அப்படியே நிறைய காய் இந்த மாதிரி தான் வெம்பி வெம்பி போகுது. உங்களை காட்டுறேன். அப்படியே ஒரு மாதிரி சும்பி போய் அப்படியே ஆயிடுது. இது ரெண்டாவது வாட்டர் மெலன். இது குட்டியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பூ இன்னைக்கு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கனாக்க தர்பூசணி வாட்டர் மெலன். ஸோ இந்த ஆண் பூ பூத்தாக்க இன்றைக்கி பூக்கும், ரெண்டுமே பூக்கும். ஸோ அந்த ஆண் பூ எடுத்து அதில் மகரந்த தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டால் காய் நிற்கும். ஃபஸ்ட்டு காமிச்ச வாட்டர் மெலன் நீட்டு வாக்கில் வருது. இது பார்த்திங்கன்னா குண்டாக வருது. ரெண்டும் வேறு வேறு வெரைட்டின்னு நினைக்கிறேன்.